நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தேர்தலில் வந்து தமிழ்நாட்டு அளவில் வந்து டெபாசிட் வாங்கின ஒரே தொகுதி வந்து காரைக்குடி தொகுதி தான். காரைக்குடியில் வந்து எல்லாம் 4, 5 பிரியும் போது வந்து சீமான் வந்து வருவதற்கு மிகவும் அதிக சான்ஸ் இருக்குது. சீமான் வந்து ஒரு கட்சியோட தலைவர். அவர் வந்து தமிழர் என்ற இதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கார். அவர் மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாடகம் தான் நடத்துகிறாங்க. இவர் மட்டும்தான் வந்து தனித்து தமிழருக்காக செய்யக்கூடிய ஒரே ஆள் சீமான் தான். அவருடைய அரசியல் தனித்துவமான அரசியல், மற்றவருடைய யாரையும் இது கம்பேர் பண்ணுற அளவுக்கு அது எந்த இதுவும் கிடையாது. அவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து எங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்காரர் தானே அவர். அதனால் வந்து ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. ஏடிஎம்கேக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து. ஆமாம், டிவிகேக்கு வந்து அதோட இன்னும் வந்து களத்தில் அவங்க இறங்கவே இல்லை இது வரைக்கும். இறங்கத்தானே அவங்களோட இதை தெரியும். ஆமாம், வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆமாம், ஏன்னா ஓட்டுகள் பிரியும் போது வந்து அவர் ஒரு மாநில கட்சி தலைவராக இருக்கும் பட்சத்தில் வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. சீமான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. காரைக்குடி அவரும் வர வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நான் மறுக்க முடியாது. அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சீமானுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா நம்ம தொகுதியில் நிற்கிறாரு. பார்ப்போம். பிரபுனும் நல்லாயிருக்கு. அவருக்குமே டிவிகே பிரபுனுக்குமே நல்லாயிருக்கு. அவருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஈகோ இல்லாமல் நல்லா பழகுறாப்புல. அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து தான் பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே ஒன்று பார்த்தா டிஎம்கே வருது, இல்லை ஏடிஎம்கே வருது. இந்த ஆட்சி நம்ம மாற்றி தான் பார்ப்போமே. மக்களாகிய நாம தான் வந்து வாக்கை மாற்றி போட்டு பார்க்கணும். யார் காசு கொடுக்குறாலோ காசுக்கு ஆசைப்படாமல் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும் போது நல்லதே நடக்கும், நம்புவோம். நல்லது நடக்கும், பார்ப்போம். காரைக்குடியில் ஒன்று பிரபுவனை வந்தால் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரில் யார் வரான்னு பார்ப்போம். 2 பேரில் யார் வந்தாலும் நல்லதே பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம். வணக்கங்க, நான் காரைக்குடி கேள்விப்பட்டேன். பட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு கிடையாதுங்கிறத நான் சொல்லுவேன். நேற்று கூட நடந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து படமாக வச்சுருந்துருக்காப்புல. அதில் பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அவரை ஒரு மூலையில் கூட வைக்கிறதுக்கு அவரால் முடியல. அப்போ இதுலேருந்து என்ன பார்க்க வேண்டியதுதான், அந்த 500 பேர்த்துக்கு சமமாக ஒரு ஆள் தந்தை பெரியாரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை புறக்கணித்த சீமான் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே காரைக்குடி மட்டும் கிடையாது, எந்த பக்கம் நின்றால் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தமிழக மக்களுடைய குரலாகவும் என்னுடைய தனிப்பட்ட குரலாகவும் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தா ஏற்கனவே நின்று பல முறை தோற்றுருக்காப்புல. அதனால் அவர் எங்கே சொந்த தொகுதியாக இருந்தாலும் எந்த தொகுதியாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுல நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் அவர் கொள்கையை மாற்றணும். கொள்கையை மாற்றினா தான் சரியாக வருமே தவிர பெரியார்கிட்டருந்து கற்றுக்கிட்டு அரசியலை வந்து அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த அடிப்படையில் அவர் மொத்தமாக போயிட்டாப்லைங்கிறது நல்லா வெளிச்சமாகவே தெரியுதுங்கிறதுனால ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுல எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இங்கே மேக்ஸிமம் வந்து டிஎம்கேல யார் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கிறதாக எங்களுக்கு தெரியுது. டிவிகேக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட கொள்கையே இல்லை. கொள்கை இல்லாத ஒரு கொள்கை தலைவன் வந்து தமிழகத்தில் வந்து மற்ற அதர் ஸ்டேட்டில் கூட அந்த மாதிரி கொள்கை இல்லாத தலைவர்கள் வந்து வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சினிமா அடிப்படையில் சினிமா முகங்கிறது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாலும் எம்ஜிஆருமே ஸ்டார்டிங்கில் வந்து அரசியல் சார்ந்தது தான் அவங்கள வந்து முன்னிறுத்தி அவங்க சிஎம் ஆனாங்களே தவிர எடுத்த உடனே வந்து அவங்க சிஎம் ஆக கிடையாது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ஏடிஎம்கே வந்து நம்ம இன்றைக்கி பிஜேபியில் போயிட்டாங்க. பிஜேபினால நமக்கு தமிழகத்தை ஆகாதுங்கிறது காலங்காலமாக உள்ளது. ஜெயலலிதா கூட ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க, ஒரு மாதிரி தவறு செய்துவிட்டேன், மீண்டும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலேருந்து கட்சியிலேருந்து அவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணி தான் மிகப்பெரும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க ஏற்கனவே தமிழக மக்கள். அதனால் ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் மறுபடியும் மீண்டும் சொல்ல வேண்டியது என்னென்னா, டிஎம்கேக்கு இங்கே யார் நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. காரைக்குடிக்கில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு அதிகமான மவுஸ் இருக்குது சீமானுக்கு. என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அவரும் எந்த இதில் இல்லை, அரசியலில் வந்து என்ன லஞ்சம் ஒழிப்பு எல்லாத்தையுமே ஒழிக்கிறதுக்கு இப்படிப்பட்டவர் தான் வரணும் என்ன. அதனால் வந்து அவர் வந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஆனால் மக்கள் காரைக்குடியில் வந்து நிறையா பேர் சீமானை சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்து தான் அதுதான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காரைக்குடியில். கட்டாயமாக ஜெயிப்பார். ஆமாம்.
வந்தாருன்னா இந்த மாதிரி இலவசத்தை ஒழிப்பா, இலவசமே இருக்காது என்ன, விலைவாசி கம்மியாகும். எங்களை மட்டும் ஆட்டோக்காரர்கள்லாம் வந்து ஒரு நல்லது செய்வார் என்ன, அவர் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் இருக்காங்க, ஆனால் இவருடைய இது தான் எல்லாருமே இலவசம் 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 சொல்லி தான் வர்றாங்க. இலவசத்தையே ஒழிக்கணும், இலவசமே இருக்கக்கூடாது. எல்லாம் பஸ் இலவசம், இருக்கிற எல்லாமே இலவசம் கொடுத்துறான். அப்புறம் எப்படி அரசாங்கம் நடத்தும்? எல்லாமே கடனை அங்கே ஏற்றிட்டு நீ ஓட்டு வாங்குறதுக்காக எல்லாம் இலவசம் இலவசங்கிற என்ன, இப்படி இலவசத்தை பூரா கொடுத்துட்டு மற்ற விலைவாசியை பூரா ஏற்றிட்டேன் அப்படிங்கிறப்போ எப்படி வரும்? எந்த காட்சியும் வர்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்தார்னா இந்த இலவசம்லாம் ஒழியும், விலைவாசி கம்மியாகும், மக்கள் நிம்மதியோடு வாழ்வாங்க. சீமானே வந்தால் வாழ்வாங்க. காரைக்குடியில் ஜெயிப்பார். நான் என்னுடைய ஓட்டும் அவருக்கு தான். ஆனால் வாய்ப்பு இல்லைண்ணே இந்த டைமு. அவர் இந்த தொகுதிக்கு வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா வந்து இப்போ மக்களுக்கு மக்களை பார்த்தா தான் என்னென்னு சொல்லணும். அவரை கத்திக்கிட்டே இருந்தால் நான் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னேன்னா என்ன இருக்குது? கத்துறதுனால எதுவுமே சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த மாதிரி வந்து மக்களோட வந்து பார்க்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் வந்து எந்த கட்சியுமே கிடையாது. இப்போ டிவிக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னா, டாக்டர் பிரபு இருக்கார். அவர் என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களை பார்க்க வராரு அதனால் ஓட்டு போடுவோம். நான் ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து காமன். இப்போ அவர் வந்து ஓட்டு போடுறதுனால ஓகே, அவர் வந்து பார்க்குறனால சரி ஏதோ பண்ணுறாரு, அந்த வந்து மக்களை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஓகே. என்ன பண்ணுவோம், நாங்கள் வீட்டிலே சொல்லுவோம். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம், அம்மா அவருக்கே போடுமா, வேறு யார் வந்து பார்க்குறா, அந்த மாதிரி தான் சொல்கிறோம். நான் சார் புதுசாக வந்திருக்காங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்க எங்கள் ஏரியாவுக்கு எத்தனை டைம் வந்திருக்காங்க, நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப்பில் சேனல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி மிச்ச கட்சியில் வந்து எதுவுமே யாருமே பண்ணுறதில்ல. நாம் தமிழர் எந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். எங்கேயுமே வரல. அப்போ நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஓட்டு போடுறான்னா கரெக்டாக இது பண்ணணும். சொந்த ஊர் தானே, சொந்த ஊருக்கு எத்தனை டைம் வந்திருக்காரு, சொந்த ஊரில் எத்தனை டைம் மக்களை பார்த்துருக்காரு உங்களுக்கு தெரியுது. எத்தனை டைம் வந்திருக்காரு சொல்லுங்கள். அவரை விடுங்க, அவர் சரி, அவர் வந்து பெரிய ஆள். அவர் கட்சியிலேருந்து வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் முதல்ல. நாங்கள் நாம் தமிழராக இருக்கோம், சீமான் அண்ணன் நிற்கிறாரு இங்கே வந்து நோட்டீஸ் எத்தனை பேர் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா நீங்கள் காமிங்க பார்ப்போம். ஒரு வீடியோ காமிங்க. அப்புறம் அவர் இங்கே நிற்கட்டும், நிற்க வேண்டாம். கத்துறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாய்ப்பே இல்லைங்க. அவர் வரவே இல்லை. அவர் எப்படி வந்து வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிவிக்கே தான் போடுற மாதிரி. ஏன்னா டாக்டர் பிரபு வந்து நல்லா பண்ணுறாரு. அவர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பப்ளிசிட்டி. அவர் வந்து கட்சிக்காக நான் சொல்ல, அவர் இப்போ சுயேட்சையாக என்ன கூட நாங்கள் இது பண்ணோம். அவர் வந்து நல்லா பண்ணுறாரு. அவர் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பண்ணுறாரு. அவர் ஐயா, நான் காரைக்குடி கழனி வாசல். வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து விஜய் வரணும், இல்லை அவர் வரணும். 2 திராவிட கட்சியே வரக்கூடாது. I don't like the Stalin, the government. The stupid the government and the seating party all. Why I don't like the ADMK and DMK. All 2 people are very intelligent, nothing too intelligent. But I like Vijay and Seeman. Seeman very good man, but perfect man. I don't like. I can't watch. தமிழ் வந்து விஜயும் நல்லவர், பட் வந்து சீமானும் நல்லவர். சீமான் பர்ஃபெக்ட் மேன். ஆனால் பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலை. என்னுடைய கணிப்பு 2 பேரில் யார் வந்தாலும் ஓகே தான். 2 பேரில் யார் வந்தாலும் ஓகே தான். சீமானை மட்டும் தனிமையாக சொல்ல முடியாதுல்ல. 2 பேரும் புது ஆள், ஆனால் புதியவங்க வரணும் தமிழ்நாட்டில். ஆமாம், வந்தால் நல்லா தான். மக்கள் ஓட்டு போடணும், நாங்கள் ரெடியாக ஓட்டு போட. மக்கள் வரணும், அவ்வளோதான். வாய்ப்பு இருக்கும், இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது? ஏன்னா புதுமுகம், நல்ல மனுஷன், நேர்மையான ஆள் வரலாம். போட்டி கடுமையாக இருக்கும். ஆமாம், தாவேக்காவில் நிற்கிறாங்க. அப்புறம் அதிமுக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, ஏகப்பட்ட கூட்டணியில் நிற்கிறா எல்லாருமே. போட்டி கடுமையாக இருக்கும். ஆமாம், இருக்கலாம். கடுமையாக பாடுபடணும், இருக்கணும். நேர்மையாக என்றைக்குமே தோக்காது, வெற்றி நிச்சயம். முடிஞ்ச வரையும் போட்டு பார்த்துக்கலாம். ஆமாம். ஒவ்வொரு
ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நின்றது, காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ இந்த நேரம் எந்த தொகுதி யாருக்கு சீட்டு கொடுக்குறான்னு தெரியலை. போட்டி கடுமையாக இருக்கும். ஆமாம் 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 இது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர். சொந்த ஊர் இளையாங்குடி பக்கம்தான். ஆமாம் இருக்குது. போட்டி கடுமையாகத்தே இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆமாம் தாவேகா இந்த முதலாம் ஆண்டு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் வருவாங்க, அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆமாம் போட்டி கடுமையாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். எல்லாம் களத்தில் வந்து எல்லாம் மக்கள் எல்லோரும் சந்திக்கணும். ரொம்ப வெளிநாட்டில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களே கொஞ்சம் அவங்களுக்கானது கொஞ்சம் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம் நல்லது தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மாற்றம் வேணும், சீமான் கொடுப்பாரு நம்புகிறோம். ஏதோ இளைஞர்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவார் நம்புகிறோம். நல்ல பேச்சாட்டு நல்லா பேசுவார், அதெல்லாம் பிடிக்கும். வாய்ப்பு இருக்குது. இல்லை போட்டிட்டா 3 பேர் போட்டிக்கிறதுனால கொஞ்சம் சீமான் வாய்ப்பு இருக்குது. அவர் நல்லா இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில, மக்கள் தான் முடிவு பண்ணணும். இருக்குது, பார்க்கலாம். வாய்ப்பு கிடையாதுங்க. காரைக்குடி மண்ணுக்குன்னு தனியாக ஒரு மரியாதை இருக்குது, தனி கலாச்சார பின்னணி இருக்குங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வர முடியாதுங்க. அது இந்த மண்ணுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் சொல்லிக்கலாம், அவர் இங்கேயா இருந்தார், அரசியல் எங்கே பண்ணுறாரு, அவர் இங்கே பண்ணதே இல்லை. அவரோட அரசியலே ரொம்ப தப்புங்க. அவர் யாருக்கு இருக்கார், தனியாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஒழிய அவர் பேசுகிறது இதெல்லாம் எந்த சாதாரண ஒரு அரசியல்வாதிக்குள்ள எந்த முதிர்ச்சியும் இல்லாமல் பேசுகிறாரு. ஏதாவது கொஞ்சம் கேள்வி ஏதாவது தாறுமாறாக கேட்டாலே உடனே வந்து ஆத்திரப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருக்கவரை எப்படி தமிழ்நாடு, அதுவும் காரைக்குடி வந்து அரசியல் முதிர்ச்சி உள்ள இடம், அவ்வளோ எளிதாலாம் ஜெயிக்க முடியாது. காரைக்குடியில் இன்னும் கேண்டிடேட்டே ஃபைனலைஸ் பண்ணலையே. ஃபைனலைஸ் பண்ணாக்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வரும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவ்வளோ வந்து பார்க்கலாம், நிற்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது, நிற்கலாம், அவ்வளோதான். ஓட்டை பிரிக்கலாம், அவ்வளோதான். ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. அவர் பேசுகிறது நல்ல மக்கள் சொல்கிறது எல்லோரும் நல்லாவே இருக்குது. முக்கியமாக முக்கியமாக கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அரசியலில் மாற்றம் வரும். அது பார்த்தா தமிழுக்காக பேசிகிட்டு இருக்காரு, அது ரொம்ப பிடிக்கும். தமிழ் மக்களுக்காக பேசிகிட்டு இருக்காரு, இயற்கையாக பேசுகிறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஜெயிக்க சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 90% சீமான் எதிர்பார்க்கலாம், ஜெயிப்பார், பார்க்கலாம். நான் காரைக்குடி. இப்போ தளபதி ஸ்டாலின் தான் எப்போ வர்றோம். அவர் இருக்கிற வரையும் நல்லா இருக்கு, நல்ல ஆட்சி நடக்குது எப்போவுமே. சரி, எந்த பிள்ளையும் அவர் வரணும், அவர் இருந்தால் நமக்கு நல்லது. எங்களை ஆமாம், எங்களை பொறுத்தவரையும் நல்லது. ஆமாம், ஸ்டாலின் தான் வருவார். அவர் எல்லாம் வந்து இங்கே வந்து டிஎம்கே தான். சரி, அதெல்லாம் கிடையாது, எப்போவுமே ஸ்டாலின் தளபதி தான். அவர் இருக்கிற வரையும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காரைக்குடி சீமானுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்கும் மறுபடியும். நேற்றுலாம் பணம் ஏற வந்திருக்குல்ல, எல்லாத்துக்கும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. மனசாட்சி இருக்குல்ல.